இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சனி திசையில் சொத்துக்கள் வாங்கலாமா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்கிறது. நிச்சயமாக சொத்துக்களை வாங்கலாம் என்று அவருக்கு அறுதியிட்டு சொல்ல வேண்டும். சனி திசையில வாங்குற சொத்துக்கள் நிலைப்புத்தன்மையை உடையதாக இருக்கும். ஏன்னா இந்த சனி அப்படிங்கிறதே ஸ்திரத்தன்மை உடையவர்னு சொல்லுவார். அதனால்தான் சனிவாரம் ஸ்திரவாரம் அப்படின்னே சங்கல்பம் சொல்லும்போது சொல்லுவா தெரியுமா? ஸ்திரத்தன்மையை தரக்கூடியவர் சனிதான். ஆக சனி தசையிலே வாங்கக்கூடிய சொத்துக்கள் நிச்சயமாக நிலைப்புத்தன்மையை தரக்கூடியதாக இருக்கும். அதுவும் சனி திசையில ஒரு சொத்து வாங்குறோம் அப்படின்னு சொன்னா, இங்க ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சனி தசை என்பது வேறு, 7.5 நாட்டு சனி என்பது வேறு. இவை இரண்டிற்குமே நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரிவதில்லை. 7.5 சனி என்பது, அதாவது சனி ஒரு ராசியில 2.5 வருஷம் சஞ்சரிப்பார். நம்ம ராசிக்கு முதல் ராசிக்கு சனி வரும்பொழுது நமக்கு 7.5 சனி என்பது பிடிக்கிறதுன்னு சொல்லுவோம். முதல் ராசியிலே ஒரு 2.5 வருஷம், நம்முடைய ராசியிலே ஒரு 2.5 வருஷம், நமக்கு அடுத்த ராசியிலே ஒரு 2.5 வருஷம் என்று இந்த 2.5 7.5 என்பதைத்தான் 7.5 நாட்டு சனி அப்படின்னு சொல்லுவார். இது வேறு, சனி தசை என்பது வேறு. ஜாதகத்திலே சனி தசை என்பது 19 ஆண்டுகள் இருக்கும். அந்த 19 ஆண்டுகளுமே எப்படி பலனை தரும் சொன்ன, நம்முடைய ஜாதகத்திலே சனி எந்த பாவத்திலே இருக்கிறார், எந்த பாவகத்தினுடைய அதிபதியாக இருக்கிறாரோ அது அதற்கான பலனை தந்துவிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லணும்னு சொன்னால், நம்ம ஒரு துலா லக்னத்தில் பிறந்திருக்கோம், லக்னத்திலேயே சனி உச்சபலத்தோடு இருக்கார்னு சொன்னால், அந்த சனி திசை என்பது வரும்பொழுது 4ஆம் பாவத்திற்கு அதிபதியாகவே சனி என்பவர் இருப்பதால் நிச்சயமாக அவர்கள் சனி திசையிலே சொத்துக்களை வாங்கி குவிப்பார்கள். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுலேயும் பார்த்தோம்னா அந்த மாதிரி சனி உச்சபலத்தோடு இருக்கும் பொழுது, அதுவும் ஒரு சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது, அதுவும் ஒரு ராகுவனுடைய சாரம் ஒரு சுவாதி நட்சத்திர காலில் இருக்கார் அப்படின்னு சொன்னா, அவர்கள் பிரம்மாண்டமான மிகப்பெரிய மாளிகைகளை வாங்குவார்கள். ஆனால் எப்படி இருக்கும் தெரியுமா? அது ஒரு செகண்ட் ஹேண்ட் பொருளாக இருக்கும், அல்லது ஒரு புராதனமான வீட்டை வாங்குபவர்களாக இருப்பார்கள். அது ஏற்கனவே நல்ல பழைய வீடா இருக்கும், ஆனா பிரம்மாண்டமான வீடா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பழைய வீடு, ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை வாங்குகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய ஜாதகத்திலே சனி நன்றாக வேலை பார்க்கிறார் என்றுதான் அர்த்தம். அந்த நேரத்திலே அவர்களுக்கு சனி திசை என்பது நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஆக சனி திசையிலே நிச்சயமாக சொத்துக்களை வாங்கலாம். வாங்குகின்ற சொத்தானது பரம்பரைக்கே அது உதவி புரியும் அப்படிங்கிறது தான் அதற்கான நேரடியான பதில். அதே நேரத்திலே சனியானவர் ஒரு 8ஆம் பாவத்திலே இருக்கிறார், அல்லது ஒரு 6ஆம் பாவத்திலே இருக்கிறார், ஒரு 12ஆம் பாவத்திலே இருக்கிறார் என்று சொன்னால், அந்த நேரத்திலே வாங்குகின்ற சொத்துக்களானது அவர்களுக்கு சிறிய பிரச்சனைகளை தரலாம். ஒரு 6ஆம் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது, அந்த சனியினுடைய திசை காலத்திலே இவர்கள் சொத்துக்களை வாங்கும் பொழுது, அந்த சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு சில வில்லங்கங்களை இவர்கள் சந்திக்க நேரலாம். அதாவது ஏதோ கோர்ட்டு கேஸ், அந்த சொத்து ஏற்கனவே ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும், அதுல போய் இவங்க கிராஸ் பண்ணி அந்த கோர்ட்டு கேஸ்ல இருந்த சொத்து ஏதோ ஒரு ஏலத்தில் வந்த சொத்தை இவர்கள் வாங்குபவர்களாக இருப்பார்கள். ஒரு 8ஆம் பாவத்திலே சனி இருக்கும் பொழுது, அந்த திசையினுடைய காலத்திலே இவர்கள் ஒரு வீட்டை வாங்குறாங்கன்னு சொன்னா, அதற்கு அதிகப்படியாக இவர்கள் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். அதற்குரிய பராமரிப்பு செலவுகள் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு 12ஆம் பாவத்திலே சனி இருக்க, துலா லக்னத்திலேயே பிறந்து 4ஆம் பாவத்திற்கு அதிபதி சனின்னு எடுத்துட்டா கூட, 12ஆம் பாவத்திலே சனி இருக்க, இவர்கள் அந்த சனி திசையிலே வாங்குகின்ற சொத்துக்கள் ஸ்திரமாக இருந்தாலும் கூட, இவர்கள் அந்த சொத்தினை அனுபவிக்காமல் அதை ஏதோ வாங்கி வச்சுட்டு இவங்க ஊரா சுத்தின்னு இருப்பாங்களே தவிர, இவர்களால் நேரடியாக அந்த சொத்தில் சென்று வசிக்க முடியாது. இப்படித்தான் பலனை தருமே தவிர, சனி திசையிலே வாங்குகின்ற சொத்துக்கள் நிச்சயமாக ஸ்திரத்தன்மையை தருவதாகத்தான் இருக்கும். அந்த சொத்தின் மூலமாக இவர்களுடைய பரம்பரையே பயன் பெறும் என்பதுதான் இதற்கான நேரடியான பதில். ஒரு சனி திசை நடக்குது, அதனால இப்ப நான் சொத்தை வாங்கலைன்னு சொல்லி தள்ளி போடவே கூடாது. நம்முடைய ஜாதகத்திலே சனியினுடைய வலிமை எப்படி இருக்கிறது, அந்த சனி கிரகமானது எந்த கிரகத்தினுடைய சாரத்தினை வாங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, எந்த கிரகத்தினுடைய சாரத்தினை வாங்கி இருக்கிறாரோ
அந்த கிரகமானது நம்முடைய ஜாதகத்திலே வலிமையாக அமர்ந்திருந்தால் நிச்சயமாக சனி திசையிலே நீங்கள் சொத்துக்களை வாங்கலாம். இது எல்லாத்தையும் விட எப்படி தெரியுமா நேரடியாக சொல்லணும், நமக்கு சனிங்கிறவர் நல்லா இருந்துட்டார்னு சொன்னா அந்த சனி திசையிலே நாம் சொத்துக்களை வாங்க தள்ளப்படுவோம், உந்தப்படுவோம். நம்மை நோக்கி அந்த சொத்தானது கண்டிப்பாக வந்து சேரும் என்றுதான் இதற்கான பதிலாக சொல்ல வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.